செம்பருத்தி சீரியலில் வனஜா கேரக்டர் பண்ணவங்க தான் லக்ஷ்மி. ஊர் வம்பு லக்ஷ்மினா அவங்கள தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. இப்போ தாவேகா கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே நிறைய கொடின்னு வந்துட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு நிறையா பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அரசியல் செய்முறை இன்றைக்கி எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படின்னு, எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க அந்த வகையில் கோயம்புத்தூர் இஷ்யூ ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்வி சேகர், பொன்னுராஜ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களை கொடுத்ததுக்கு இது ரொம்ப தவறு, நீங்கள் பேசுகிறது முற்றிலுமே பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு விரோதமாக இருக்குன்னு எஸ்வி சேகர் கூறியதற்கு, இந்த கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா சொன்னதற்கு முற்றிலும் தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவுக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த லக்ஷ்மி நடிகை அவர்கள். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் சார் நடந்த அந்த 10 வயது சிறுமியோட கொடூரமான வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட்டு வருது. நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை தினம் தினம் பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் லக்ஷ்மி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 வயது சிறுமிக்கு வலினா என்னன்னு தெரியாது, ஏன்னா அது ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநீதி, ஒரு கொடூரமான செயல்கள் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அந்த கொடூரத்தை செஞ்சவங்க உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா பிறந்தாங்களா, இல்லை பெண்ணுடைய வயிற்றில் தான் பார்த்திங்கன்னா பிறந்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும் போதே எனக்கு உள்ளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நடுங்குது. ஏன் அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாமல் முகத்தை சிதைச்சி ஒரு சின்ன குழந்தை அனுபவிச்சிடாத பல கொடுமைகளை கொடுத்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்குமே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியை நாங்கள் தேர்வு பண்ணதுக்கு முக்கியமான காரணமே பெண்களோட முக்கிய பாதுகாப்பு மட்டும்தான். இதுக்காக தான் இந்த ஆட்சியை தேர்வு செய்தோம், வேறு எதுக்கும் கிடையாது. அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேணும்னு மொத்தமாக சரிவர புரிஞ்சுக்கிட்டு நடத்துறதுக்கு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சவாலான விஷயம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே தமிழகத்தை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இருந்த நிலைமையை 7 நாட்களில் பார்த்திங்கன்னா புரிஞ்சு நடத்துக்கிறது சவாலான விஷயம். அந்த விஷயமும் மிக சிறப்பாக பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்தை மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஒரு பெரிய அதிருப்தியாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 பெண்கள் இப்படி செய்யப்பட்டு இருக்காங்க. அப்போல்லாம் இந்த சமூகம் இதை பார்த்திங்கன்னா பெருசாக எதையுமே கேட்காத போது இப்போ ஏன் கேட்கிறது? இதுக்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா நிறைய தூண்டுதல் இருக்குமோன்னு நிறைய சிந்திக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கிடையாதுங்க, நடந்த அநீதிக்கு எல்லோருக்குமே தெரியும். கண்டிப்பாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு கால அவகாசம் தர வேண்டும்னு நான் கேட்குறேன். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தூண்டுதல் வேலை நடக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு மேலும் பாதுகாப்பான விஷயத்தை கொடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க நடிகை லக்ஷ்மி.